நமஸ்காரம். இன்னைக்கு கோபால் பட்ட கோஸ்வாமிங்கிற ஒரு பெரிய பக்தரோட அவதார நாள். இது அவதார நாள்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் நம்மள மாதிரி கர்மானால கஷ்டப்படணுங்கிறதுக்காக இந்த உலகத்தில் பிறக்கலை. நம்மள மாதிரி ஆட்களுக்கு பகவானை பற்றி சொல்லி நம்மளையும் பகவானோட திருவடியில் சேர்க்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு பெரிய நோக்கத்தோடு அவர் அவதாரம் பண்ணியிருக்கார். ஸோ அவர் யார், அவரோட கதை என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். 1510 to 1511 1510-11 நடந்த இந்த விஷயம் ஸ்ரீரங்கத்தில் ரெய்னி சீசன், அதாவது இந்த சாத்துர்மாசியம் 4 months சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த பீரியடில் சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீரங்கம் போயிருந்தார். சைத்தன்ய மகாபிரபு யாருன்னு நம்மளுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. அவர் கிருஷ்ணரே 500 years பேக் பெங்காலில் நம்மளுக்கெல்லாம் பக்தி சொல்லி கொடுக்கணும், பக்தி எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு கருணையாக ராதாராணியோட மூடில் அவதாரம் பண்ணினவர். அவர் தான் நம்மளுக்கு ஹரே கிருஷ்ணா மகாமந்த்ராங்கிற ஒரு கிரேட் மந்த்ராவை நம்மளுக்கெல்லாம் கொடுத்துருக்கார். கலியுகத்தில் யுகதர்மா பகவான் நாமம் சொல்கிறதுங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்மளுக்காக சொல்கிறதுக்காக அவதாரம் பண்ணி காமிக்கிறதுக்காக வந்திருக்கார். ஸோ அவர் ஸ்ரீரங்கத்துக்கு போயிருந்தப்போ வெங்கட பட்டர் அப்படிங்கிறவர் தான் சீஃப் ப்ரீஸ்டாக இருந்தார் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில். வெங்கட பட்டர் அவர் சைத்தன்ய மகாபிரபுவை பார்த்துருக்கார். சைத்தன்ய மகாபிரபு அப்போ ரொம்ப நன்னா பஜன் பண்ணி டான்ஸ் ஆடிண்டு ரொம்ப மகா தேஜஸ்வியாக இருந்தப்போ இவர் சாதாரண மனுஷரே கிடையாது, எவ்வளோ பெரிய மகானாக இருக்காருன்னு சொல்லி அவரை போய் நமஸ்காரம் பண்ணி, ப்ளீஸ் இந்த சாத்துர்மாசியம் 4 months நீங்கள் எங்கள் வீட்டில் தங்குங்கோலேன்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறார். ஸோ இந்த சாத்துர்மாசியம் பீரியடில் ஜென்ரலாக சாதுக்கள் பக்தாலாம் ஒரே இடத்துல இருந்து ட்ராவல் பண்ணாமல் மழையாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த சான்ஸை யூஸ் பண்ணிட்டு அவள் தன்னோட பக்தி தொண்டை இன்டென்சிஃபை பண்ணுவாள், ஜாஸ்தியாக பண்ணுவாள். ஸோ இந்த பீரியட் நீங்கள் எங்கேயும் போகாமல் எங்காத்தில் தங்குங்கோலேன்னு ரிக்வெஸ்ட் பண்ணி வெங்கடபட்டர் கேட்குறார். சைத்தன்ய மகாபிரபு உடனே அக்ரி பண்ணிட்டு அவள் வீட்டுக்கு போகிறார். ஸோ அவள் வீட்டில் ஒரு ரூம் கொடுத்துடுறா அவருக்கு. ஸோ அவர் வெங்கட பட்டரோட பையன் பேர் கோபாலான்னு பேர். அவர் ரொம்ப பெரிய பக்தர் அண்ட் சின்ன பையன்தான். அவர் சைத்தன்ய மகாபிரபுவை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அவருக்கு பயங்கரமாக சேவை பண்ணி அவருக்கு பிரசாதம்லாம் கொண்டு கொடுத்து, அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு தன்னோட மிச்ச பிரசாதத்தை அவருக்கு கொடுப்பார், அதை அவர் சாப்பிடுவார். அண்ட் சைத்தன்ய மகாபிரபு நல்லா பிளஸ் பண்ணுவார், நீ பெரிய பக்தனாக வருவ அப்படின்னு. அப்போது அந்த 4 மாதமும் சைத்தன்ய மகாபிரபு கூடவே இருந்து சேவை பண்ணியிருக்கார் வெங்கட பட்டரும். கோபால் பட்டர் இன்னும் ஜாஸ்தியாக. அப்போது சைத்தன்ய மகாபிரபு 4 மாதம் முடிஞ்சு கிளம்பறச்ச கோபால் பட்டாவுக்கு மனசே வரல, நீங்கள் போகாதீங்கோ, நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாரு. அவரால் சைத்தன்ய மகாபிரபு பிரிஞ்சு இருக்க முடியும்னு தோணலை. அப்போ சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், நீ கவலைப்படாத, நீ கண்டிப்பாக ஒரு நாள் விருந்தாவன் என் கூட இருக்கிறதுக்கு உனக்கு சான்ஸ் கிடைக்கும். பட் இப்போ நீ இங்கேயே இருந்து உங்கள் அம்மா அப்பாவுக்கு சேவை பண்ணு, உனக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அந்த சான்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறார். ஸோ கோபால் பட்டா தனக்கு வரணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சைத்தன்ய மகாபிரபுவை தன்னோட குருவாக ஏற்றுருக்கார், அவர் பகவான்னு தெரியறது. ஸோ அவர் சொல்கிறத அப்படியே கேட்டால் தானே அவள் மேலே நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் இருக்குன்னு அர்த்தம். சொல்கிறத கேட்காம நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணால் தென் தெர் இஸ் நோ லவ் அண்ட் ரெஸ்பெக்ட், ரைட்? ஸோ அதனால அவர் சொல்கிறத அப்படியே கேட்டுண்டு அவள் அப்பா அம்மாவோடய ஸ்ரீரங்கத்தில் இருந்து சேவை பண்ணிட்டு இருக்கார். அண்ட் அவரோட அங்கிள், கோபாலோட அங்கிள் பேர் பிரபோதானந்த சரஸ்வதி. அவர் பெரிய சாஸ்திர வித்தகர். அவர்கிட்டேருந்து வேத சாஸ்திரம் எல்லாம் கற்றுக்கிறார். அவர் பக்தி சாஸ்திரத்துலேயும் சான்ஸ்கிரிட்லேயும் எக்ஸ்பர்ட் ஆகிடுறார். ஸோ அப்படியே பெருசாக ஆகி வளர்ந்துட்டு வர்றப்போ ஒரு நாள் அப்பா அம்மா போனதுக்கப்புறம் சரி இதுதான் டைம், சைத்தன்ய மகாபிரபுவை பார்க்கறதுக்கு நம்ம விருந்தாவனத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி விருந்தாவனுக்கு கிளம்பி போகிறார். அப்போது விருந்தாவன் போனதும் அங்கே ஸ்ரீல ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, அவள் 2 பேரும் சைத்தன்ய மகாபிரபுவோட க்ளோஸ் டிசைபிள்ஸ். அவள் 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக கோபால் பட்டாவை வெல்கம் பண்ணுறார். பட் அந்நேரம் சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாத் புரியில் இருந்தார். அப்போது சைத்தன்ய மகாபிரபுக்கு நியூஸ் கன்வே பண்ணுறார், இந்த மாதிரி கோபால் பட்டா விருந்தாவனுக்கு வந்தாச்சு அப்படின்னு. அப்போ சைத்தன்ய மகாபிரபு தன்னோட அன்பு காரணமாக தான் உட்கார்ற உடன் பலகையும் தன்னோட ட்ரெஸ்ஸையும் கொடுத்து விடுறார் கோபால் பட்ட கோஸ்வாமிக்கு பிரசாதமாக. ஸோ அப்போது கோபால் பட்ட கோஸ்வாமி அதை ஹாப்பியாக ரிசீவ் பண்ணிக்கிறார். அவருக்கு சைத்தன்ய மகாபிரபுவை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. விருந்தாவனத்திலே இருந்துட்டு வரார். அப்போது ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபுவும் தன்னோட லீலை முடிஞ்சு திருப்பி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு வைகுண்டத்துக்கு கிளம்பி போயிடுறார். அப்போது கோபால் பட்ட கோஸ்வாமிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, என்னடா இது சைத்தன்ய மகாபிரபுவை ரொம்ப மிஸ் பண்ணுறேனே அப்படின்னு. அப்போது சைத்தன்ய மகாபிரபு கனவுல
நீ முக்திநாத் அப்படிங்கிற இடத்துக்கு யாத்ரா போ, அங்கே நான் உனக்கு கிடைப்பேன், அங்கே நீ எனக்கு சேவை பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ முக்திநாத் நம்மளுக்குலாம் தெரியும் இல்லையா, நேபாளில் இருக்குது. அண்ட் அது ஒரு திவ்ய தேசம். அங்கே கண்டகின்னு ஒரு ரிவர் இருக்குது. அங்கே நிறைய சாலக்கிராம பெருமாள் அங்கேயே கிடைக்கிறா. ஸோ அங்கே வந்து சாலக்கிராம பெருமாள் நம்மளுக்கு தானாக கிடைக்கணும், நம்ம பைசா கொடுத்தெல்லாம் வாங்கக்கூடாது. ஸோ சாலக்கிராம பெருமாள் இருக்கிற இடம் கண்டகி ரிவர். அண்ட் முக்திநாத்துங்கிற பெருமாள் ரொம்ப அழகாக 4 திருக்கையோட, ஒரு பக்கம் ராமானுஜர் அவருக்கு விசிறி கைங்கரியம் பண்ணுறார், இன்னொரு பக்கம் யோகமாயாதேவி பண்ணுறா. ஸோ ரொம்ப அழகான முக்திநாத். ஸோ முன்னாடிலாம் அவரை டச் பண்ணலாம், அவர் பாதத்தை தொட்டுக்கலாம், அவரை ஹக் பண்ணலாம், அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருந்தது. பட் இப்போது அதெல்லாம் விடுறதில்ல. பட் ரொம்ப அழகான டேட்டி, முடிஞ்சால் நம்ம எல்லோரும் போய் தர்ஷன் பண்ணிட்டு வரலாம். ஸோ அங்கே முக்திநாத்துக்கு நடந்தே போகிறார் பிருந்தாவனத்துலேருந்து. அப்போது சரி டிப் எடுக்கலாம், கண்டகி ரிவரில் முங்கு போடலாம் அப்படின்னு சொல்லி தன்னோட குடத்தை எடுத்துட்டு முங்கு போடுறார். உள்ள அவரோட பானைக்குள்ளே 12 சாலக்கிராம பெருமாள் தானாகவே வந்துடுறா. என்னடா அது 12 பெருமாள் வந்திருக்காளேன்னு சொல்லிட்டு திருப்பி அவளை எடுத்து உள்ளே விட்டுடுறார் கண்டகி ரிவருக்குள்ளே. அப்போ திருப்பியும் டிப் பண்ணுறார் அந்த குடத்தை, திருப்பியும் 12 அதே சேம் 12 சாலக்கிராம பெருமாள் வந்துடுறா. ஸோ சாலக்கிராம பெருமாள்ங்கிறவர் வந்து கிருஷ்ணரே. அது அவளுக்கு பிரதிஷ்டாலாம் பண்ணணுங்கிற தேவையே இல்லை, அவள் எப்போதுமே பகவான் தான். அண்ட் செல்ஃப் மேனிஃபெஸ்ட், தானாக ஸ்வயம்புவாக வர்றவா. அண்ட் அவளை வர்ஷிப் பண்ணுறது இட்ஸ் வெரி ஆஸ்பீஷியஸ், தே ஆர் வெரி பவர்ஃபுல். அவளை வச்சு வர்ஷிப் பண்ணுற இடம் வந்து ரொம்ப ஆஸ்பீஷியஸான இடம். அண்ட் இட் இஸ் ஆல்சோ செட் தட் 12 சாலக்கிராம பெருமாள் இருக்கிற இடம் இஸ் ஈக்குவல் டு ஒரு திவ்ய தேசம்னு சொல்கிறா. அண்ட் அந்த சாலக்கிராம பெருமாளை வர்ஷிப் பண்ணுறதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அண்ட் அது சிம்பிள் தான். லைக் நம்ம டெய்லி துளசி வாட்டரால் அபிஷேகம் பண்ணி, அவருக்கு நெய்வேத்தியம் ஏதாவது பண்ணி, துளசி ஆஃபர் பண்ணி, இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். அண்ட் டெய்லி கண்டிப்பாக அவருக்கு அபிஷேகம், நம்ம வீட்டில் சாலக்கிராம பெருமாள் இருந்தாக்கா நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. டெய்லி கண்டிப்பாக அவருக்கு பியூராக, நம்ம ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு பியூராக நமக்கு அபிஷேகம் பண்ணி, நம்ம அவருக்கு துளசி வச்சு பூ வச்சு அவருக்கு ஏதாவது ஃபுட் நைவேத்தியம் பண்ணணும். ஸோ நம்மளால் பண்ண முடியாமல் ஆச்சுன்னா நம்ம வேறு யாரையாவது, நம்மளால் பண்ண முடியாத நாட்கள் அன்றைக்கி வேறு யாராவது பண்ண வைக்கணும், சும்மா அப்படியே விடக்கூடாது. ஸோ சாலக்கிராம பெருமாள் இருக்கிற இடத்துல அங்கே ஒரு ஃபியூ மைல்ஸில் யாராவது உயிரை விட்டால் கூட அவளுக்கு நல்ல கதி கிடைக்கும்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த சாலக்கிராம பெருமாள் 12 பேர் 2வது வாட்டி முக்கிறப்பவும் அவரோட குடத்தில் திருப்பி கிடைக்கிறா. என்னடா அதுன்னு தெரியும், திருப்பி ஃபுல்லாக 12 பேரையும் உள்ளே விட்டுட்டு திருப்பி முக்கி எடுக்கிறா. திருப்பி அதே 12 சாலக்கிராம பெருமாள் திருப்பி அவரோட குடத்தில் வரா. ஸோ தென் ஹீ திங்ஸ், ஓகே பகவானுக்கு நம்மளோட வரணும், நம்ம அவளுக்கு சேவை பண்ணணும்னு அவருக்கு இருக்குது போல இருக்குன்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு விருந்தாவனுக்கு திருப்பி வந்துடுறார். அவருக்கு பெருசாக வீடு வாசல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் கிடைக்கிறத சாப்பிட்டுண்டு மரத்தடியில் தூங்கிண்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சாது, ஒரு பெரிய பக்தர். அப்படி இருந்தும் அவர் டெய்லி அந்த 12 சாலக்கிராம பெருமாளுக்கும் டெய்லி அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி அவளுக்கு கிடைக்கிறத நைவேத்தியம் பண்ணி அவளை நன்னா பார்த்துட்டு அவளை நைட் தூங்க வச்சு அவ்வளவும் பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஒரு நாள் ஒரு பெரிய பணக்கார ஒருத்தர் வந்து, கோபால் பட்ட கோஸ்வாமி இவ்வளோ சின்சியராக இருக்காரே, இவ்வளோ பக்தியாக இருக்காரேன்னு சொல்லி அவருக்கு வந்து நிறைய ஜுவல்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸஸ், அவரோட சுவாமிக்கு போடுறதுக்காக நிறைய ஜுவல்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸஸ் கொடுக்குறாரு. அப்போது கோபால் பட்ட கோஸ்வாமிக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்குது, ஒரு பக்கம் மனசு வருத்தமாக இருக்குது. ஏன்னா சாலக்கிராம பெருமாளுக்கு ஒரு பர்டிகுலர் விக்கிரக ரூபம் கிடையாது. ஸோ அவளுக்கு எப்படி நம்ம இந்த ட்ரெஸ்ஸையும் ஜுவல்ஸையும் போடுறது, இதை போடணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் போடவும் முடியாதேன்னு அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒன் ஃபைன் டே, நரசிம்ம சதுர்தசி, அதாவது நரசிம்மர் அவதாரம் பண்ணின நாள். ஸோ அன்னைக்கு அவர் என்ன பண்ணுறார், அந்த ட்ரெஸ்ஸையும் ஜுவல்ஸையும் அவரோட 12 சாலக்கிராம பெருமாள் முன்னாடி வச்சு, என்னால் இதை அவங்களுக்கு ஆஃபர் பண்ண முடியாது, பட் ப்ளீஸ் இதை ஏற்றுக்கோங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுட்டு அவளை நைட் தூங்க வச்சுட்டு அவரும் படுத்து தூங்கிடுறார். அவர் நைட் அன்னைக்கு சாப்பிடக்கூட இல்லை, மனசு வருத்தமாக இருக்குது அவருக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் யமுனையில் குளிச்சுட்டு சுவாமியெல்லாம் எழுப்பணும்னு ஒரு மரத்து மேலே தான் ஒரு துணியில் கட்டி அவளெல்லாம் தூங்க வச்சுருக்கார். ஸோ அவளை எழுப்பணும்னு அவளை எழுப்ப பார்க்குறார். அப்போ பார்த்தா ஒரு தாமோதர் ஷிலா. ஸோ சாலக்கிராம பெருமாள்லேயே விதவிதமான சாலக்கிராம பெருமாள் உண்டு.
தாமோதர் ஷிலா, நிருசிம்ஹ ஷிலா, வாசுதேவ ஷிலான்னு ஒவ்வொரு ஷிலாவும் ஒவ்வொரு மாதிரி அழகாக இருப்பா. அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி இருக்குது. அவள் பக்தா மேலே ரொம்ப கருணையாக இருப்பாள். ஸோ அதில் தாமோதர் ஷிலாங்கிற பெருமாள் வந்து ஒரு அழகான கிருஷ்ண விக்கிரகமாக மாறி இருந்தார். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தார். தானாகவே ஸ்வயம்புவாக வந்தவர். ஸோ அது ரொம்ப ஹாப்பி ஆகிடுது அவருக்கு. இவரோட ஆசை என்னது, அவளுக்கு ட்ரெஸ் போட முடியலையே, ஜுவல்ஸ் போட முடியலையேங்கிற ஒரு ஏக்கம், ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு ஆசையில் அந்த தாமோதர் ஷீலா வந்து ரொம்ப அழகாக ஒரு கிருஷ்ண விக்கிரகமாக அழகாக மாறி இருந்தார். ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அப்படியே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறார் அவளுக்கு. அதுக்கப்புறம் அங்கே இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிறது உடனே கோபால் பட்ட கோஸ்வாமியோட பெருமாள் இந்த மாதிரி கிருஷ்ண விக்கிரகமாக ஆயிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் வந்துடுறா. ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, விருந்தாவன் இருக்கிற மற்ற பெரிய பெரிய பக்தாலாம் வந்துடுறா. ஸோ அவள் வந்து அந்த கிருஷ்ணரை ராதாரமணான்னு கூப்பிடுறா. ஸோ அந்த ராதாரமன் இன்னும் விருந்தாவனில் ஸ்ரீ ராதாரமன் கோவில் அப்படிங்கிற இடம் விருந்தாவனில் இருக்குது. ஸோ அங்கே அந்த ராதாரமன் இருக்கார். அவர் ஸ்வயம்புவாக கோபால் பட்ட கோஸ்வாமிக்காக வேண்டி வந்தவர். அண்ட் அவருக்கு ஹாப்பியாக அதுக்கப்புறம் கோபால் பட்ட கோஸ்வாமி அழகாக ட்ரெஸ் போட்டு விட்டு ஜுவல்ஸ் போட்டு அழகு பார்த்தார். இன்ஃபேக்ட் விருந்தாவன் போகணுன்னாலே இந்த ராதாரமனை வேண்டிண்டா நம்மளால் போக முடியும். அண்ட் அந்த ராதாரமன் நம்ம போய் தர்ஷன் பண்ணலாம். அண்ட் இங்கே கோபால் பட்ட கோஸ்வாமி இருந்த வீடு, வெங்கடபட்டர் இருந்த வீடு, சைத்தன்ய மகாபிரபு அங்கே 4 மாதம் தங்கியிருந்த வீடும் அங்கே இருக்குது. அண்ட் சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாத்தை பிரிஞ்சு வந்த இதில் அவர் அங்கேயே ஒரு ஜெகநாத், பலதேவ், சுபத்ராவா 3 பேரையும் அவர் கையால் கார் பண்ணி ஒரு கோவில், ஜெகநாத் மந்திர் அந்த கோபால் பட்ட கோஸ்வாமி வீட்டுக்கு எதிரிலேயே இருக்குது. ஸோ இந்த கோவில்களுக்கெல்லாம் முடிஞ்சால் கண்டிப்பாக போயிட்டு வாங்கோ. அண்ட் நம்ம இப்போ எல்லாரும் சேர்ந்து ஸ்ரீ ராதாரமனுக்கு ஜெய் போடலாம். ஸ்ரீ ராதாரமன் கி ஜெய், ஸ்ரீ கோபால் பட்ட கோஸ்வாமி கி ஜெய். ஸோ அப்பேற்பட்ட பக்தர் தான் கோபால் பட்ட கோஸ்வாமி. அவருக்காக வேண்டி சைத்தன்ய மகாபிரபு அவர் வீட்டில் வந்து தங்கினார். அது போக ஷாலகிராம பெருமாள் கிருஷ்ணரா மாறி அவரோட ஆசையை நிறைவேற்றினார். அப்பேற்பட்ட பக்தர் தான் கோபால் பட்ட கோஸ்வாமி. நம்ம கிருஷ்ணலீலா, ராமலீலாவில் பக்தாளாக இருந்தவா தான் சைத்தன்ய லீலாலையும் அவதாரம் பண்ணியிருக்கான்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த கோபால் பட்ட கோஸ்வாமி கிருஷ்ண லீலாவில் யாராக இருந்தவர்னா குணமஞ்சரியாக இருந்தவர்.